தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. என்ன இந்த புதிய வர்த்தமானி? இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான 3வது கட்டமாக தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தப்படும் கார்கள், பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வேன்கள், பொருட்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி இன்று முதல் அமலுக்கு வருவதாக நிதி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் அரசு நிறுவனங்களினால் விதிக்கப்படும் விதிமுறைகளுக்குட்பட்டு தேவையான எண்ணிக்கையிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்களை தவிர ஏனையோர் வருடாந்தம் ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். வாகன பதிவுகளுக்காக இறக்குமதியாளர் அல்லது வாங்குபவர் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் அல்லது டின் எண் அடங்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சலுகை வரி விகிதங்களின் கீழ் மோட்டார் வாகன இறக்குமதிக்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கோ அல்லது சுங்கத்திலிருந்து வரி விலக்கு பெறுவதற்கான அனுமதி கிடைக்கப்பெறாது. மோட்டார் வாகன இறக்குமதி விதிமுறைகளுக்கு உட்படாது. அதன் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளரால் அவரது சொந்த செலவில் 90 நாட்களுக்குள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்படும் வரிகள் யாவை? முன்பு 4 வகையான வரிகள் இருந்தன. முதலில் கலால் வரி, யூனிட் ரேட், அடுத்தது சுங்க வரி, பின்னர் வட் வரி, பின்னர் சொகுசு வரி. அத்துடன் கார்கள், ஜீப்களுக்கு 50% அதிக கட்டணம் அறவிடுவதற்காக வர்த்தமானியில் உள்ளது. சுங்க வரியில் 50%. இப்பொழுது ஓரளவு விலை அதிகரிப்பினை காண முடியும். வாகன இறக்குமதிக்கு எவ்வளவு காலம் செல்லும்? மிக விரைவில் 3-4 வாரங்களுக்குள் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். பிப்ரவரி மாத இறுதி, மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஜப்பானிலிருந்து வேன்களை இறக்குமதி செய்ய முடியும். கேப் வாகனம் போன்றவற்றை பிப்ரவரி 20-25ஆம் தேதி அளவில் நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களுக்கு என்ன நடக்கும்? அனுமதி பத்திரங்கள் பெர்மிட் இவ்வருடத்தில் உபயோகிக்கப்பட மாட்டாது என்று நம்பப்படுகிறது. அரசாங்க தரப்பில் அரசாங்கத்தின் தேவைகளின் கீழ் பெர்மிட்களுக்கு வழங்கும் நிலை இல்லை என்பதே எமக்கு புலனாகின்றது.